தலைவர் முதலமைச்சர் திறந்து 2 மாதம் ஆச்சு. எதனால் டிலே ஆச்சுன்னா, அந்த அக்ரிமெண்ட் போடுறதில் டிலே ஆகிடுச்சு. இப்போ நிதித்துறை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உடனே அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டு அவங்க டெண்டர் விட போகிறாங்க. அதுக்கடையில் நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டெம்பரவரியாகவே எல்லா வியாபாரிகளுக்கும் நீங்கள் போய் இருந்து சாப்பாடு ஃபுட்டெல்லாம் கொடுங்க, ஃபுட்டெல்லாம் கொடுத்துருங்க, டீ காஃபி கொடுங்க, குடிக்க தண்ணி, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருக்குறோம், க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள்லாம் ரெடியாக வச்சுருக்குறோம். அந்தந்த இடத்துலையே ஒரு உதவியாளர் வச்சுருக்கோம். எங்கே போகணும் என்ன கேட்டால் அவங்க ஏதாவது சொன்னால் கேட்குறதுக்கும் வச்சுருக்கோம். எல்லாம் ஃபுல் ஸ்விங்காக பஸ் ஸ்டாண்டு நடக்கணும், கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் நடக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்து ஏற்கனவே கரூர்காரங்களும் பெரம்பலூர்காரங்களும் சத்திரம் பேருந்து நிலையம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஊரில் இருக்கிற பேருந்து நிலையங்கள்லாம் இங்கே வரும். இங்கே இங்கேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வழியாக போகும். கால ஓட்டத்தில் அங்கே டவுன் பஸ் மட்டும் போகிறது மாதிரியும், மப்சல் பஸ் போகிறதுனா நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, எங்கிட்டு வேணால் போய் போகலாம். நம்ம 3 பஸ் ஸ்டாண்டு இயங்கும். இது இயங்கும், அது இயங்கும், அது இயங்கும். மாணவர்களுக்கு ஆமணி பேருந்து இயக்கப்படுமா இல்லை இங்கே ஆமணி பேருந்து இங்கே நிறுத்திடுவோம். தனி செட்டு வந்துடும் இவங்களுக்கெல்லாம். எல்லாம் அவங்களுக்குலாம் இடம்லாம் கொடுத்துட்டோம். மாநகரத்துக்குள்ளே அது இடைஞ்சலாக இருக்குது. இங்கேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர பஸ் ஃபேர் ஃப்ரீயாக விட்டுருக்கோம். இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஏற்றலை. இனிமேல் தான் அதை பற்றிலாம் யோசனை பண்ணி அது ஆர்டிஓ தலைமையில் ஒரு கூட்டம் போடணும். ஆர்டிஓ தலைமையில் கூட்டம் போட்டு தான் பண்ணணும். அது பண்ணுவாங்க. ஆட்டோக்கள் மற்றும் தனியார் டாக்ஸிகளுக்குலாம் இங்கே எல்லாம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஆட்டோ வேணும்னாங்க, இந்த உள்ளூர் ஆட்டோ வேணும்னாங்க. எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு. அது போகையில் நான் ஒரு வாரத்தில் செட்டில் பண்ணுவேன்.